என்ன சாந்தி உங்களுக்குள்ளே சிரிச்சிட்டு வரீங்க? அவரு தன்னை பத்தி சொல்லலான்னு பர்மிஷன் கொடுத்துட்டாரா? அப்படிதான் என்கிட்ட சொல்லுங்களேன். அவர் யாரு? சொல்ல மாட்டேன். பந்தயம் கட்டிருக்கோம் இல்லையா, நாளைக்கு எல்லாருக்கும் முன்னால சொல்ல போறேன். என்னன்னா சாந்திக்கு மாப்பிளை பாக்குறதா சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டீங்க, பேசாமே இருக்கீங்களே? அதான் தம்பி எனக்கும் புரியல. மாப்பிளை யாருங்கிறத சாந்தி சஸ்பென்ஸ்லயே வச்சிருக்கா. கொஞ்சம் பாருங்க, இப்போ அவரே வந்துடுவாரு. வணக்கம் சார். வா பிரபு, வா வா. இன்னைக்கு ஆபீஸ் விஷயமா ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா, அதுக்கா வந்தேன். முதல்ல உட்காரு. இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு விசேஷம். என்ன? அதான் பிரபு, நானும் அப்பாவும் சாந்தியின் காதலன் நல்லவனா கெட்டவனான்னு பந்தயம் கிட்டு இருக்கோம்ல. ஆமா, அதுக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நாள் இன்னைக்கு தான். பணம் பையில இருக்குல்ல? பணம் இருக்கு. ஆனா சாந்தி தன் காதலன் கிட்ட பர்மிஷன் அண்ணா, சாந்தி அவங்க காதலன் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டாங்களா? அவர் இப்ப வந்துருவாருன்னு சொன்னாங்க. நிர்மலா, அவர் வந்தாச்சு. எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? சபையில கொண்டு வந்து நிறுத்துங்க. சபையில தான் உட்கார்ந்து இருக்காரு. என்ன சாந்தி, புதுசா இங்க வந்திருக்கிறது பிரபு ஒரு ஆள் தானே? அப்பா, அண்ணா, நான் இவரைத்தான் விரும்புறேன். இது நல்ல வேடிக்கைப்பா. பிரபு, ஒன்னையே நாங்க நீதிபதி ஆக்கிட்டோமா? யூ ஆர் எ டீப் மேன். அருண், நான் தோத்துட்டேன்ப்பா. சாந்தி நல்லவனைத்தான் தேர்ந்தெடுப்பான்னு சொன்னியே, அது ரொம்ப கரெக்ட். நீதான் ஜெயிச்ச. பிரபு, பந்தய பணத்தை அவங்க கையில கொடுத்துரும். ஏடா, உனக்கு என்ன துணிச்சல்? நீ யாருங்கிறது உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனா உன்னை பத்தி இதுவரைக்கும் வெளியே தெரியாம மறைச்சு வச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன் மேல இருக்க பரிதாபம்டா. ஒழுக்கமே இல்லாத உனக்கு ஏன் தங்கையை காதலிக்க என்னடா தகுதி இருக்கு? இந்த குடும்பத்தை நாசமாக்குறதுன்னு கண்ணீர் கட்டிட்டு இருக்கியா? துரோகி. அருண், என்னடா இது? ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? அப்பா, அண்ணா, கொஞ்சம் வாங்க. அண்ணா, அவன் ஒரு அயோக்கியம் தான். தம்பி, நான் சொன்னா கேளுங்களேன். சாந்திக்கு பிரபு சரியான மாப்பிள்ளை இல்ல. அவன் வந்து அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். சாந்தி, நீ வாழ்நாளெல்லாம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதாமா என் ஆசை. ஆனா இவனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கை உனக்கு நரகம் ஆயிடுமா? இந்த மாதிரி எல்லாம் பயப்படாதீங்க. எதுக்கா இப்படி பேசுறீங்க? என்பதா நீ புரியாம பேசுற. உனக்கு உண்மை தெரியாது. என்ன பெரிய உண்மை? அது எல்லாருக்கும் தெரியும்படியா சொல்லுங்க, பார்க்கலாம். சொல்றேன் சாந்தி, சொல்றேன். பிரபு ஒரு குடிகாரன். குடிச்சு அவன் உடம்பை குட்டிச்சவரா போச்சு. இனிமே அவனால குடிக்காம வாழவே முடியாது. அதனால அவனுக்கு நரம்பு தளர்ச்சியே வந்துருச்சு. அவனுக்கு வாழ்வே இன்னும் 6 மாசம் தான். அதுக்கு மேல அவன் நிச்சயமா வாழவே மாட்டான். இப்ப சொல்லுமா, இவனா உனக்கு காதலன்? இவனா உனக்கு வருங்கால கணவன்? அண்ணா, என்னண்ணா இதெல்லாம்? எங்க அண்ணனுக்கும் தெய்வத்துக்கும் இடைவெளியே கிடையாதுன்னு நான் ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க? பிரபு, நீங்க பேசாம இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க அண்ணன் உங்களை கெட்டவர்னு சொல்லுது. நீங்க என்ன சொல்ல போறீங்க? பிரபு, என் மக வாழ்க்கைய மையமா வச்சு உன்னை விளையாட்டு நீதிபதி ஆக்கினேன். அது வினையா வந்து முடிஞ்சு போச்சு. இப்ப நீ சொல்ல போற தீர்ப்புலதான் இந்த வீட்டினுடைய அமைதியே அடங்கி இருக்கு. சொல்லுப்பா. ஏன் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க பிரபு, சொல்லுங்க. இது ஒரு விசித்திரமான சிக்கல், வினோதமான வழக்கு. இந்த வழக்குக்கு நான் தான் தீர்ப்பு சொல்லணும். என் நெஞ்சத்திலிருந்து வெடிச்சு வர்ற ஒவ்வொரு வார்த்தைக்கு இப்ப விலை உண்டு. ஆனா அந்த விலையும் நான் தான் நிர்ணயம் பண்ணணும். எல்லாரும் கேளுங்க, நான் ஒரு குடிகாரன், பஞ்சமா பாதகன், மரணத்தின் வாசலிலே நிற்கும் ஒரு நோயாளி. சார், பந்தயத்தில் ஜெயிச்சது நீங்க. உங்க பொண்ணு காதலிச்சது ஒரு அயோக்கியனது.
மிஸ்டர் அருண், சாக போறது தெரிஞ்சிருந்து ஏண்டா என் தங்கையை காதலிச்சேன்னு நீங்க கேட்டீங்க பாருங்க. கரெக்ட். மன்னிச்சிருங்க. நாம டாக்டர் சோமாரி எப்படிங்கிற? அடப்பாவி, நீ எங்க இங்க வந்த? ஆஸ்பத்திரியில விசாரிச்சேன், நான் அவுட் ஆயிட்டேன்னு சொன்னாங்க. எவன் சோமாரி நான் அவுட் ஆயிட்டேன்னு சொன்னவன்? அதாவது வெள்ள போயிருந்தா சொன்னாங்க. தீர விசாரிச்சேன், இங்க இருக்கு தெரிஞ்சது, சக்குன்னு வந்துட்டேன். நீ ஏன் இப்படி சக்குன்னு வந்த? பழைய வேற ரூட்ல வாத்தியாரு, சக்குன்னு வந்துட்டேன். நீ சக்குன்னு வந்துட்ட, எனக்கு பக்குல இது. யாராவது பாத்துற போறாங்க, கொஞ்சம் சக்குன்னு இப்படி வாயேன். ஆமா, நீ எதுக்காக இப்ப இங்க வந்த? அத கொஞ்சம் விவரமா புரியும்படியா சொல்ல. என்ன வாத்தியார நீ? மெதுவா பேசு, மெதுவா. மாசம் பென்ஷன் மாதிரி பணம் அனுப்புற பாரு, நம்ம செலவு அது கட்டுப்படி ஆகல. பட்டை ஜிஞ்சர் விலை எல்லாம் என்னமா ஏறி போறது தெரியுமா? அப்ப கிருஷ்ணா சாப்பிடு. இது வந்து ஜிஞ்சர் கடையில ஜிஞ்சர் பீர் சாப்பிடு. அதான் நம்ம கையில கிடையாது. நமக்கு எல்லாம் தனித்தனியா சாப்பிடணும். ஜிஞ்சர் தனி, பீர் தனி. நீ ஜென்டில்மேன் பா நீ. இத பாரு நைனா. யாரு? ஓ, நான் தான் நைனாவா? சரி. ஆமாண்டா, சொல்லத்த கல்றா சோமாரி. ஓ, இப்ப சோமாரியா? நீ சொன்னா சரியா தான் இருக்கும். இத பாரு, எனக்கு மாசம் பென்ஷன் பணம் அனுப்புற பாரு, அதை கொஞ்சம் ஜாஸ்தி படுத்து. இல்லன்னா நான் செத்து போட்டேன்னு சொல்லி அந்த நித்யானந்தத்தை ஏமாத்தி வச்சிருக்கிற பாரு, அந்த கேப் மாதிரி தனத்தை வச்சிடுவேன். சரி, ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லு. கொள்ளி கட்டி எடுத்து தலையை சொரிஞ்சுக்கிட்டா இதான் கதி. என்ன சொன்ன? சார், காஃபி ரெடி. வரே வா வாத்தியாரே. யார் இந்த குட்டி? இந்த டாவ் அடிக்குதா, இங்க ரவுண்ட் அடிக்கிறியா நீ? ஏய், யார் நீ? மரியாதையா பேசு. டாக்டர், யார் இது? விதி. இவன் ரூபத்துல வந்திருக்குது. இவன் தான் என் அண்ணன். அண்ணனா? கொஞ்சம் கூட நம்பவே முடியலையே. ஒரு தாய் வயிற்று பிள்ளையா இருந்தா உருவத்துல கொஞ்சமாவது ஒத்துமை இருக்குமே. ஒரே கையில இருக்கிற 5 விரல் ஒரே சைஸ் இருக்குதா? இவன் கெட்ட விரல், நான் சுண்டு விரல். இவன் அண்ணன் தான். நிஜமாவே உங்க அண்ணன் தானா? சத்தியமா எங்க அண்ணன் தான். சார், வாங்க சார், வாங்க சார், உட்காருங்க சார். காபி சாப்பிடுறீங்களா சார்? சாப்பிடு சாப்பிடு. நீ சாப்பிட்டானே, நான் சாப்பிட்டானே, அண்ணன் தானே. டாக்டர் சார், உங்க அண்ணன் பேர் என்ன? ஆமா, அண்ணன் பேர் வந்து தர்மராஜன். அத மறக்க கூடாது, தர்மராஜன். எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பேரு. உங்க அப்பா எப்படி? என்ன நீ? உனக்கு தமிழே சரியா வரலையே. அப்பா சொல்றது தப்பு, நைனான்னு சொல்லணும். நைனா, அது யார வேணாலும் சொல்லலாம். அப்பாவையும் சொல்லலாம், என்னையும் சொல்லலாம். சமயத்துல ஒன்னையும் சொன்னாலும் சொல்லுவான். உங்க நைனா பழக்க வழக்கம் எல்லாம் எப்படி? அன்னாரும் கோழி கூவினா போதும், சும்மா சாத்துன்னு சாத்துவாரு. ஆமா, கோழி கூவாம பாத்துக்கணும், இல்லன்னா சாத்து தான். யார சாத்துவாரு? கோழிய. இது அண்ணன் தர்மராஜன் அடிக்கிறான். பட்டைய சாத்துவாரு. பட்டையா? அதாவது சாராயம். ஆமா, சாராயம் தனி, பட்டை தனி. இல்ல, எங்க அப்பா இந்த விபூதி பட்டை சாத்துவாரு. நல்ல பட்டையா விபூதி சாத்துவாரு. இப்ப எனக்கு ஒண்ணு தெரியணும். அப்பா யாரு, நைனா யாரு? ஓஹோ, அது கேக்குறியா நீ? இந்த நைனா பிள்ளைக்கு நைனா, அப்பா பிள்ளைக்கு அப்பா. அதான். ஓஹோ, அப்படியா? இப்படி புரியும்படியா சொல்லணும். என்ன சொல்ற நைனா நீ பேசாம இருப்பா. ஐயோ, மறுபடியும் அப்பா நைனா. யார் அப்பா, யார் நைனா? ஐயோ, எங்க அப்பா ரவுடியா இருக்குச்சு, இவன் பிறந்தான். அவருக்கு ஞானோதயம் வந்தப்புறம் நான் பிறந்தேன். அதான் அப்பா நைனா அப்பா. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? ஏன் வைத்தியம் முடிக்கும் போதா இருந்தா? நான் இருக்கேன். ராதா அப்பா போயிடலாம். இந்த காபி சாப்பிடலப்பா. பேசாம வாப்பா நீ வாப்பா, ப்ளீஸ் வாப்பா. டாக்டர், அப்பா நைனா. விபூதி சாராயம் பட்டை. ஐயோ அருண், நீ நல்லா யோசனை பண்ணிப்பாரு. உன் முடிவு சரியில்லை. கார் ரேஸ்ல நீ கலந்துக்கலனா கலையே கட்டாதுப்பா. இல்ல சார், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் ஒரு குடும்பஸ்தன். கார் ரேஸ் மாதிரி டேஞ்சரான பந்தயங்கள்ல ஈடுபடுறது அவ்வளவு நல்லா இருக்காது. சரியான பைத்தியக்காரன்பா. இதையெல்லாம் நீ ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். வருஷம் ஜெயிக்கிற நீ இந்த வருஷம் கார் ரேஸ்ல கலந்துக்கலனா செகண்ட் பிரைஸ் அடிக்கிற பிரகாஷ் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிப்பான். இது உனக்கு சம்மதமோ? என்ன குழப்பாதீங்க, என் உறுதியை கலைக்காதீங்க. நான் போட்டியில கலந்துக்கல. பிரகாஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். போயிட்டு வரீங்க? இட்ஸ் ஆல் ரைட், நான் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறேன். ஏன் கார்வா ஜெயிச்சது பிரகாஷ்? இந்த விளையாட்டு பந்தயத்துல கூட நீ செகண்ட் பிரைஸ் தான் போ. நீ வேணா பாரு ரீட்டா, இந்த வருஷம் கார் ரேஸ்ல நான் அருணை ஜெயிக்காம வீடு திரும்பவே மாட்டேன். ஆமா, வருஷம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறியே தவிர நீ ஜெயிக்கிறதே இல்ல. பாவ ரீட்டா, நீ கார் ரேஸ்ல ஜெயிச்சாதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு அவ முடிவு பண்ணிட்டா. நீ என்னைக்கு ஜெயிக்க போறியோ, அவ உனக்கு என்னைக்கு மாலை போட போறாளோ எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆமா டார்லிங், 3 இயர்ஸா உனக்கா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருஷம் கார் பந்தயத்துல நீ ஜெயிக்கல, அப்புறம் என்ன குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. அம்பேல் தான். அதுக்கு அவசியம் இல்ல ரீட்டா. இந்த வருஷம் நீ பிரகாஷ் கழுத்துல மாலை போட்டு தான் தீரணும். அவன் தான் ஜெயிக்க போறான். எப்படி? அருண் போட்டியில கலந்துக்க போறதில்லைன்னு சொல்லிட்டான். இந்த வருஷம் கார் ரேஸ் தான் வர போறது இல்ல. என்ன, அருண் கலந்துக்கவே போறது இல்லையா? அப்படின்னா 10 பிரைஸ் பிரகாஷுக்கு தான். ஆமா டார்லிங், இனிமே சந்தேகமே இல்லை.
நீதான் வின் பண்ண போற. அப்புறம் நான் உன்ன என்ன நிர்மலா, என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்? மறந்துட்டீங்களா என்ன? வர புதன்கிழமை எங்க அண்ணனுக்கு பிறந்த நாள். எஸ் எஸ், என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்? ரொம்ப சீப்பா இருக்கு. நல்லா இருக்கு. எவ்வளவு விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன், இத போய் சீப்புன்னு சொல்றீங்களே? இல்ல நிர்மலா, இந்த வருஷம் உங்க அண்ணன் பிறந்த நாள் ரொம்ப சிறப்பா கொண்டாடும். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, அவன் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா பாவம், அவனுக்கு இந்த வருஷம் தான் கடைசி பிறந்த நாள். என்ன சொல்றீங்க? இன்னொருத்தர விளையாட்டு கூட அப்படிலாம் பேசாதீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. நிர்மலா, நான் இல்லாதது எதையும் சொல்லல, என் கண்ணால பார்த்ததான் சொல்றேன். நான் நம்ப மாட்டேன். எங்க அண்ணனுக்கு கல்பாயசன் அந்த ஆண்டவனே வந்து என்கிட்ட சொன்னால் நான் நம்ப மாட்டேன். அப்படின்னா என் பேச்சுல உனக்கு நம்பிக்கை இல்லை, நான் போய் சொல்றேன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? காரணம்? அதை நான் சொல்ல விரும்பல. இல்ல, நீ சொல்லித்தாகணும். நமக்குள்ள இருக்கிற உறவு மேல சத்தியம் வச்சு கேட்கிறேன். சொல்லு நிர்மலா, சொல்லு. சொல்றேன். உங்க தங்கச்சியை எங்க அண்ணனுக்கு கட்டி வைக்க நீங்க விரும்பல, அதனாலதான் அவர் மேல பழி எல்லாம் சுமத்துறீங்க. ஏனோ தெரியல, அவரும் இதெல்லாம் ஒத்துக்கிறாரு. அடி பாவி, என் தங்கச்சி பெரிய இடத்துல வாழணுங்கிறதுக்காக நானா இல்லாத பழியை சொல்றேன். அவ்வளவு கேடு கெட்டவரானா? நிர்மலா, இப்பதான் உன் நினைப்பெல்லாம் புரியுது. உள்ளத்தை எல்லாம் பிறந்த வீட்டுல வச்சுட்டு உடலை மட்டும் புகுந்த வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன். அது இல்லைங்க நான் சொல்ல வந்தது. நமக்குள்ள பேச்சு முடிஞ்சு போச்சு, எந்தவித சமாதானமும் வேண்டாம். அண்ணன் அயோக்கியனா, புருஷன் பொய்யறாங்கிறதா உன் பிரச்சனை. அதுக்கு ஒரு முடிவு தெரியல வரைக்கும் நீங்க சொல்ல வேண்டாம், நானே சொல்றேன். எங்க அண்ணன் யோகியன் தாங்கிறத நான் நிரூபிச்சாகணும். அது என் கடமை. அந்த கடமையை நான் நிறைவேற்றாத வரைக்கும் எனக்கு இந்த வீட்டுல இடம் இல்லை. என்ன மன்னிச்சிருக்க, நான் வரேன். ஏண்டா, மாப்பிள்ளைக்கு தான் உன்னை கண்டாலே பிடிக்கிறது இல்லை. உன் பிறந்த நாள் விழாவுக்கு உன் தங்கச்சியை எப்படி அனுப்புவார்? அது கூட தெரியாம அவளுக்கு பரிசு கொடுக்கணும்னு வாட்ச் வேற வாங்கிட்டு வந்திருக்க. ஆமா, என்ன விலை? 500 ரூபாமா? 500 ரூபாய் இருக்கவே இருக்காது. வாடி அம்மா வா. நிர்மலா, வாமா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. அது விலை என்ன? 500 ரூபாயா? ஏம்மா, உனக்கு அண்ணன் பழக்கம் தெரியாதா? வீட்டுக்கு எந்த பொருளை வாங்கிட்டு வந்தாலும் முதல்ல விலையை கூட்டித்தான் சொல்லு. நான் சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் உண்மையான விலையை ஒத்துக்கும். அது விலை என்னன்னு? 200 ரூபாய் தாமா. கேட்டியாமா? சரி சரி, கரெக்ட். நிர்மலா, குடும்ப வாழ்க்கையெல்லாம் எப்படிமா இருக்கு? உன் புருஷன் நேரா நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடுறாரா? ஏம்மா, நீ அங்க போய் எவ்வளவு நாளாச்சு? இன்னைக்கு தான் எங்க ஞாபகம் உனக்கு வந்துதா? அண்ணா, இது அம்மா இருக்கும்போது நான் சொல்ல விரும்பல. இனிமே நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். ஏம்மா அப்படி சொல்றேன்? உங்க வீட்டுல ஏதாவது தகராறா? அப்படின்னா உன் கணவர் கூட சண்டை போட்டுட்டு வந்திருக்கியா? நிர்மலா, பெரிய தப்பு பண்ணிட்டமா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். புருஷன் கூட சண்டை போட்டுட்டு பிறந்த வீட்டுக்கு வரது ஒரு நல்ல பொண்ணு கழகம் இல்லம்மா. தப்பு பண்ணிட்டமா, இப்போ பாப்பிடு, நானே ஒண்ணு விட்டுட்டு வரேன். நான் சொல்றது கேளுண்ணா. எனக்கு அந்த வீட்டுல எந்த துன்பம் வந்திருந்தாலும் நான் பொறுத்துக்கிட்டு இருப்பேன். அவர் உன்னை பத்தி என்ன தெரியுமா சொன்னாரு? எப்பவும் சொல்ற மாதிரி நீ குடிகார அது இதுன்னு சொல்லிட்டா பரவாயில்ல. அண்ணா, உனக்கு இந்த வருஷம் வர பிறந்த நாள் தான் கடைசி பிறந்த நாளா அண்ணா? இதெல்லாம் சகிச்சுட்டு நான் எப்படி நாங்க இருக்க முடியும்? சொல்லுண்ணா, நீயே சொல்லு. நிர்மலா, கொடியில இருக்கிற மலரை பறிச்சு அத பாறையா தொடுத்து எப்ப ஆண்டவன் கழுத்துல போட்டோமோ அப்பவே அந்த மலர் ஆண்டவனுக்கு சொந்தமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த மலர் பிறந்த கொடியை நினைச்சு புலம்புறதுல அர்த்தமே இல்லம்மா. அவங்க என்ன பத்தி ஏதாவது சொன்னாங்கன்னா இந்த காதல வாங்கி அந்த காதல் விட்டு புறப்படு. இல்லன்னு, நான் வரமாட்டேன். எங்க அண்ணன் நல்லவர் தான் நிரூபிக்காம நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். நான் அந்த முடிவோட தான் இங்க வந்திருக்கேன். நீ என்ன கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளினாலும் சரி, நான் இந்த வீட்டு படியில கிடந்தாலும் கிடப்பேனே தவிர அந்த வீட்டு படி மதிக்க மாட்டேன். நிர்மலா, நான் சொல்றத கேளுமா. அண்ணே, சூடுபட்ட மாட்டுக்கே சொரணை இருக்குன்னு. நான் மனுஷனே மனுஷி. ரோஷத்தை இழந்து நான் வாழ வேண்டிய அவசியமும் இல்ல, ஆசையும் இல்ல. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன். நிர்மலா, நிர்மலா. எந்த நோக்கத்துக்காக எல்லா பழியும் தாங்கிட்டு இருக்கணும் அந்த நோக்கமே அழிஞ்சிடும் போல இருக்கு. நான் என்ன செய்வேன்? புருஷன் கூட சண்டை போட்டுட்டு என் தங்கச்சி வீட்டுக்கே வந்துட்டானா? இனிமே நான் என்ன செய்வேன்? உன் தர்ம சங்கடமான நிலைமை எனக்கு புரியுது. ஆனா இதுக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. நோ, இனிமே இந்த நாடகத்தை என்னால நடத்தவே முடியாது. பிரபு, உண்மையை சொன்னா என்ன நடக்கும்னு தெரியுமில்ல? என்னடா நடக்கும்? அவன் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிருவான். இல்லடா,
அவன் நல்லா திருந்திட்டான். தற்காலிகமாக தெரிந்திருக்கான், நிரந்தரமா திருந்தல. நான் என்ன செய்ய போறேன்? நான் என்னடா செய்ய போறேன்? சார், அருண் வந்திருக்காரு சார். வர சொல்லுப்பா. படா அருண், இன்னும் ரொம்ப டயர்டா வர. வீட்டுல ஏதாவது தகராறு? சிரஞ்சீவி, மனசுல குழப்பமும் வாழ்க்கையில அதிருப்தியும் ஏற்பட்டவனுக்கு நீ என்ன மருந்து கொடுப்ப? ஒண்ணும் கொடுக்க மாட்டேன். உபதேசம் பண்ணுவேன், புத்திமதி சொல்லுவேன். அதெல்லாம் எப்பவுமே நிறைய சொல்லுவேன் நானு. மருந்து என்னடா பெரிய மருந்து? மருந்தை விட உபதேசம் தான் பெட்டர். இல்லடா, இதுக்கு ஒரு சரியான மருந்து இருக்கு. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? மது. அருண், இன்னுமா உனக்கு அந்த நினைவு இருக்குது? சிரஞ்சீவி, பிரபு குடிச்சிட்டு அங்கங்கமா துடிச்சதை என்னைக்கு நான் பார்த்தேன், அன்னையில இருந்து நான் மதுவை தொடர்றதில்லை. ஆனா விதி என்ன விடாத போல் இருக்கு. பிரபுவை பத்தி கண்ணால பார்த்தது நிர்மலா கிட்ட சொன்னதுக்காக அவ பிறந்த வீட்டுக்கே போயிட்டான். எனக்கு நிம்மதியே இல்லை. எங்க பழைய பழக்கத்துக்கு போயிடுவனோன்னு எனக்கே பயமா இருக்கு. இந்த நேரத்துல கார் ரேஸ் வேற வருது. கார் ரேஸா? அதுல நீ கலந்துக்க போறியா? கலந்துக்கிடுறது ஆசையாவும் இருக்கு. ஆனா குடிக்காம ஜெயிக்க முடியாதுங்கிற அச்சம் இருக்கு. சூழ்நிலை என்ன நிச்சயமா குடிக்க வச்சிரும் போல் இருக்கு. என் மேல எனக்கே நம்பிக்கை இல்லடா. அம்மா, இந்த சோதனையில இருந்து நான் எப்படி மீள போறேனோ ஒண்ணுமே புரியலடா. இந்த கோலத்தை பார்த்த பிறகு நீ குடிக்கணும்னா நல்லா குடி. இல்ல இல்ல, நான் குடிக்க மாட்டேன். இப்படி ஒரு நிலைமை எனக்கு வரவே கூடாது. நான் குடிக்கவே மாட்டேன். ஆனா, இவ்வளவு பெரிய அயோக்கியனை உத்தமன் நினைச்சுட்டு இருக்கானே நிர்மலா, அவன் இவனை பார்க்கணும். நிர்மலா, நானேதான் அண்ணன் யோக்கியே புருஷன் பொய்யன்னு அடிச்சு பேசினியே. உன் கூட பிறந்த குடிமயக்கத்தில் இருக்கிற கோலத்தை பாரு. அண்ணா, அண்ணா, நான் குடிகாரன் தான். அர்ப்பாயுசு நான் குடிச்ச யாரும் கேட்கறேன். நான் இன்னும் 6 மாசம் தான் உயிரோட இருப்பேன். அதனால என் இஷ்டப்படி குடிக்கிறேனா? என்ன மன்னிச்சிருக்க. எங்க அண்ணனோட ரெட்ட வாழ்க்கை புரியாம நான் உங்களை எதிர்த்து பேசிட்டேன். இனிமே இந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டேங்க. என் பிறந்த வீட்டு பெருமை எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. கொஞ்சம் இருங்க. அண்ணா, உன்னோட கடைசி பிறந்த நாளுக்கு உன் தங்கச்சி கொடுக்கிற கடைசி பரிசீதோ. உன் பிறந்த நாளை கொண்டாடுறப்பவே உன் தங்கச்சி செத்து போயிட்டான்னு நினைச்சு அவளுக்கு தலை முடிக்கிட்டு கொண்டாடு. இந்தா, அன்னைக்கு இந்த குடும்ப நகை எல்லாம் கொடுக்கும் போது என்ன சொன்னேன்? நாம ஒரு கௌரவமான குடும்பத்திலிருந்து வந்தோங்கிற நினைப்பு எனக்கு இருக்கட்டும்னு சொன்னேன். அந்த கௌரவம் எல்லாம் இப்ப எங்க போச்சுடா, எங்க போச்சு? அதையும் குடிச்சிட்டு தான் சொன்னியா? சாச்சா, எனக்கு இந்த நகைய வேண்டாம். இனிமே இந்த வீட்டு ஞாபகத்தை எதுவுமே எனக்கு தேவையில்லை. இந்தா, இதையெல்லாம் நீயே வச்சுக்க. என் புருஷன் வாங்கி கொடுத்த புடவையோட நான் என் வீட்டுக்கு போறேன். இனிமே உனக்கும் எனக்கும் எந்த விதமான உறவும் கிடையாது. நெஞ்சில கொஞ்சமாவது மான ரோஷம் இருந்தா நான் சாகிற வரைக்கும் என் முகத்துல முழிக்காது. நான் போறேன். வாங்க போலாம். ரோஷக்கார தங்கச்சி போயிட்டியாமா? எல்லாத்தையும் உதறி எறிஞ்சிட்டு போயிட்டியா?
நீ நகைகளை கழட்டி எறிஞ்ச மாதிரி உனக்கு எனக்கு உள்ள ரத்த பாசத்தை என்னால கழட்டி எறிய முடியாதும்மா. என்ன சொன்ன? மான ரோஷம் இருந்தா நீ சாகர வரைக்கும் உன் முகத்துல நான் முழிக்க கூடாதா? முடியாதும்மா, என்னால இருக்க முடியாதும்மா, இருக்க முடியாதும்மா. அந்த வயசு பையன் யாரு? ஏன் நான் தான் வச்சுக்க. எல்லாடா பண்றீங்க நீ? வயசு பையன் அப்புறம் நீன்றியா? அது எப்படி? என்ன பார்த்தா வயசு பையன் மாதிரி தெரியல உனக்கு? வயசு தான் தெரியுது. நட்ட காய்க்கிடுவேன். இந்த நக்கெல்லாம் நமக்கு வச்சுக்கா தெரியுமா? நீ தமிழ்லயே பேச மாட்டியா? என்ன சொன்ன? இல்ல பரவாயில்ல, நீயே வயசு பையன் நடந்துட்டு பா. அதனால என்னப்பா? ஆமா, நீ லவ் பண்றியா? அந்த பொண்ணு யாரு? அதான் வீட்டுல வளர்த்துறாள ரவா லட்டு ராதா. ஐயோ, அட பாவி, டேய் ராதா டேய், அநியாயம். நீ ஏன்டா லவ் பண்றோம், லவ் பண்ணிட்டு போறான், மத்தியில நீ ஏன் பொம்டி அடிக்கிற? நான் அடிக்கிறேன் பம்டி. அந்த நித்யானந்த உன்னை பார்த்தா அந்த பொண்ணை உனக்கு குடிக்கவே மாட்டான், நீ அடிப்ப பம்டி. அது உண்மைதான். அதுக்கும் ரங்காச்சாரி மெத்தல ஒரு ஐடியா கூட. தம்பட பம்டி தலையா. சும்மா செய் நைனா, சரீர சகாயம் தானே. இத நீ செய்யல, எனக்கு கல்யாணம் ஆவாட்டியும் பரவாயில்ல, உன் குட்ட நான் உடைப்பேன். டாக்டர், அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, அங்க கொஞ்சம் பம்டி அடிச்சிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். பம்டியா? ஆமா. அப்படின்னா அப்படின்னா அது தமிழ் வளருது, அதுக்கு நான் என்ன செய்ய? என் துட்டை எடுத்து என் கண்ணை ஏன் கட்டுறீங்க? ஐயோ, அது இல்லைங்க, வந்திருக்கிறது எங்க அண்ணன் கல்யாண விஷயமா பேச வந்திருக்காரு. பேசட்டுமே, கல்யாண விஷயம் நல்ல காரியம், அது கண்ணை கட்டிட்டு பேசணுமா? உங்க அண்ணன் முகத்தை நான் பார்க்க கூடாதா? அவர் என்ன சித்தூர் ராணி பத்மினியா? அது இல்லைங்க, இப்ப ராகு காலம். எந்த காலமா இருந்தா எனக்கு என்னையா? எங்க அண்ணனுக்கு ராகு காலம், யமகண்டம் இதுல எல்லாம் ரொம்ப நம்பிக்கை. சம்பந்தி ராகு காலத்துல சந்திக்க கூடாது, சாஸ்திரம் சொல்லுது. அப்படியா? இத முன்னாலேயே சொல்லி இருக்க கூடாதா? டாக்டர் கண்ணை நல்லா இழுத்து கட்டுங்க. எனக்கும் இந்த ராகு காலம் யமகண்டம் இது மேல எல்லாம் ஓவர் நம்பிக்கை. நானும் அப்படிதாங்க, உங்களையும் ராகு காலத்தையும் தான் நம்பியிருக்கேன். நாங்கடா அது சும்மா நீங்க ரெண்டு பேருமே லொடலொடன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்களே. நைனா, நம்ம கண்ணாத்த கப்புரு முடி நைனா. நைனாவா? டாக்டர் பம்டின்றாரு, நீங்க நைனான்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலீங்களேங்க. அது இல்ல சார், சம்பந்திய தகப்பனாரு சமமா மதிக்கணும், அதனாலதான் மரியாதையா நைனாங்கிறாரு. நைனா, தகப்பன், அப்பன், பம்டி எல்லாம் ஒண்ணுதாங்க. ஏதோ நல்லதுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து நல்லாவே இருக்கட்டும். இப்போ ராவு காலம் கழிச்சு நம்ம எல்லாம் பேசுவோம். அதாங்க, இந்த வீட்டுல எல்லாம் அறிவு கட்ட பசங்க. இந்த வீடு கழுவுற தேங்காய் நேர பிரச்சனை எல்லாம் சோபா மேல எடுத்துட்டு வந்து வைப்பானுங்க. அதை மட்டும் வச்சிருக்காங்க, கீழே ஒரு பீப்பாயே வச்சிருக்காங்க. எல்லாம் நான் கிளியர் பண்ணிக்கிறேன், நீங்க போங்க. அடி ஒரு வழியா சமாளிச்சிட்டேன். ஐசா கில்லாடு வாத்தியார் என்ன? அது இருக்கட்டும். உனக்கு இந்த ராதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை இல்ல? ரொம்ப ஆசை இருக்குதே. அது ஒரே ஒரு வழிதான் இருக்குது. என்ன? இந்த அப்பங்காரன் இருக்கானே, அவன் பட்டணத்துக்காரனை நம்பவே மாட்டான், பட்டிக்காட்டானதான் நம்புவான். அதனால நீ அசல் பட்டிக்காட்டா மாதிரி காதுல கடுக்கன், தலையில குடிமி, அப்படி இப்படி வேஷம் போட்டுட்டு வந்தேன்னா பொண்ணை உனக்கே கொடுத்துருவான். நம்ம ரவா லட்டு ராதாவுக்காக வேஷம் என்ன வாத்தியாரு? மான ரோசத்தையா விட தயார்னா கல்யாணம் பண்ணிக்க, எல்லாம் போடும். பிரபு, உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன், அதுக்கு நீ பிராங்கா பதில் சொல்லணும். எஸ். பணத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? பணம் பிசாஸ் கையில இருக்க வேண்டிய ஒரு பயங்கரமான ஆயுதம். மறந்து போய் கடவுள் அதை மனுஷன் கையில கொடுத்துட்டான். கரெக்ட், நானும் அதைத்தான் நினைக்கிறேன். அதனால கேஷ் பாக்ஸ் சாவியை சாந்தி கிட்ட கொடு. சார், எல்லா கணக்கு வழக்குகளையும் சாந்தி கிட்ட ஒப்படைச்சிரு. இனிமே சாந்தி தான் கேஷியர், நீ சாதாரண குமாஸ்தன். ஏன் இந்த முடிவு? நான் என்ன தப்பு செய்தேன்? பிரபு, பிசாசு கையில இருக்க வேண்டிய ஆயுதம் மனுஷன் கையில இருக்கிறது தப்புன்னு நீதானே சொன்னேன். அதுவே ஒரு தப்பானவன் கையில இருந்தா எவ்வளவு பெரிய ஆபத்தா முடியும். நீ இப்ப இருக்கிற நிலைமையில ரொம்ப பணங்களை டீல் பண்றது அவ்வளவு சரியில்லை, அது கம்பெனிக்கே ஆபத்தா முடியும். அண்ணா, நீ செய்யறது ரொம்ப அநியாயம். சாந்தி, அப்பா கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். உனக்கு இதெல்லாம் புரியாது. பிரபு, இனிமே இதை பத்தி நான் பேச விரும்பல. யூ ஆர் டீப் ப்ரமோட்டர். பேலன்ஸ் கேஷ் எண்ணி கொடுத்துட்டு பொறுப்பு அவகிட்ட ஒப்படைச்சிரு. யூ கேன் கோ. சாந்தி, ஏழுவேன். இதுக்கே இப்படி அழுதினா வாழ்க்கையில வரப்போற மேடு வெள்ளத்தை எப்படி தாங்குவேன்? சாரி, ஐம் சாரி. பாத்தியா, மறுபடியும் நான் அந்த நாற்காலியில உட்கார பாக்குறேன். சாந்தி, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் நீ தவறுதான் அந்த நாற்காலியில உட்கார்ந்துட்டேன். அதை பார்த்து நான் எப்படி துடிச்சு போயிட்டேன். அப்படி ஒரு எண்ணத்தை நான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன். இப்ப அந்த துடிப்பெல்லாம் அடங்கி உடங்கி நானே அந்த நாற்காலியை விட முடியாம வந்துருச்சு.
Please take your seat. இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது, வரவே கூடாது. என்னுடைய கடமை கணக்கு அவங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது. சம்பளத்துக்காக கொடுத்த பணம் சரியா இருக்கான்னு எண்ணி பார்த்து. தேவையில்லை. உங்களை விட நாணயமானவர் இந்த ஆபீஸ்ல வேற யாருமே இருக்க முடியாது. ஆல்ரைட், நான் இங்க இருந்தா நீ அழுதுகிட்டு தான் இருப்பேன். நான் போறேன். பை த பை, நீ பதவி ஏத்தோன்னு உங்ககிட்ட சம்பளம் வாங்குற முதல்ல ஆள் நானா இருக்கட்டும். என் சம்பளம் கொடுக்குறியா? தேங்க்யூ. இந்த சுரேஷ் கம்பெனி கணக்குல ஒரு சந்தேகம். அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, அப்புறம் பார்த்துக்கலாம். 18, 19, 20 கணக்குப்படி 12,000 இருக்கணும். 2,000 இருக்கு. 10,000. என்ன சாந்தி? கணக்குல 10,000 குறையுது. நீ பிரபு கிட்ட இருந்து கணக்கெல்லாம் சரி பார்த்து தானே வாங்கின? இல்ல, எனக்கு பிரபு மேல நம்பிக்கை இருக்கு, அதனாலதான் கணக்கு பார்க்கல. பைத்தியக்காரி, இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு பிரபு கிட்ட இருந்து போஸ்ட மாத்தினேன். அவனை பயங்கரமா ஏமாத்திட்டான். இருக்காது, இருக்கவே இருக்காது. சாந்தி, பிரபு கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கத்தினால அவனுக்கு அதிகமா பண தேவை ஏற்பட்டு திருடனா மாறுவான்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு கெட்ட பழக்கம் பல கெட்ட பழக்கங்களுக்கு தாய். அவன் தான் திருடி இருப்பாங்கிறது எனக்கு சந்தேகமே இல்லை. நீ என்ன வேணும்னாலும் சொல்லு, பிரபுவை திருடான்னு மட்டும் சொல்லாது. சாந்தி, பணம் குறையிறது உண்மைதானே? ஆமா. காணாம போறதுக்கு வேற ஏதாவது சான்ஸ் இருக்கா? இல்ல. பின்ன சாந்தி, இந்த பணத்துக்கு நீதான் வழி சொல்லணும். இப்பவே போய் பிரபுவை சந்திச்சு கேளு. என்னடா பிரபு, இன்னைக்கு எவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? நாளா வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு லேட்டா வீட்டுக்கு வருவேன். இன்னைக்கு ஒரு திருப்பம், சீக்கிரம் சம்பளத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். இத்தனை வருஷமா நான் பட்ட பாட்டுக்கு பலன் என்ன தெரியுமா? என்னடா சொல்றேன், ஒன்றும் இல்லம்மா. பாத்தியா, உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்? நல்ல புடவையா வாங்கிட்டு வாடான்னு எத்தனை நாளா சொன்னேன். இன்னைக்கு தான் என்னால முடிஞ்சது. இதோட விலை என்ன தெரியுமோ? 3,500 ரூபாய். அநாத ஆசிரமத்துக்கு இன்னைக்கு 1000 ரூபாய் டொனேஷன் கொடுத்தேன். இந்த ரசீட். அது மட்டும் இல்ல, பழைய கடன் 1500 ரூபாய் இருந்தது, அதையும் இன்னைக்கு தீர்த்துட்டேன். ஆக மொத்தம் இன்னைக்கு செலவு என்ன தெரியுமோ? 10,500 ரூபாய். காணாம போன பணத்துக்கு கணக்கு இப்ப நல்லா புரியுது. ஒரு கெட்ட பழக்கம் பல கெட்ட பழக்கங்களுக்கு தாயன்னு அண்ணன் சொன்னது சரியா போச்சு. பிரபு, நீங்க இப்படிப்பட்டவராயிருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை பிரபு, நான் நினைக்கிறேன். பிரபு, உன் பழக்கம் எனக்கு தெரியாதா? உண்மை சொல்லு, எவ்வளவு செலவு பண்ண? 4 புடவையும் 350 ரூபாய். 10 ரூபாய் டொனேஷன் கொடுத்தேன். 150 ரூபாய் பழைய பாக்கி கொடுத்துட்டேன். பாக்கி சம்பளம்.